Good morning, students. Ninth Standard Social Science from Geography Unit 4. The lesson name is Hydrosphere. Hydrosphere na நீர்க்கோளம். Learning objectives. Learning objectives la to understand the importance of water. வாட்டரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். To learn about the nature, uses and distribution of fresh and salt water. அதாவது இங்கே இருக்கு பாருங்க, இந்த பிக்சர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், இங்கே இருக்க பிக்சர் வந்து சால்ட் வாட்டர். இதனுடைய யூசஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோர். அதாவது நம்ம கடலுக்கு அடியில் நிலத்தோற்றங்களை பற்றி படிக்க போகிறோம். டு ஸ்டடி அபவுட் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஓஷன் வாட்டர். அதாவது கடல் தண்ணியினுடைய இயக்கத்தங்களை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். டு லேர்ன் அபவுட் மெரைன்ஸ் ரிசோர்சஸ் அண்ட் த நீட் ஃபார் கன்சர்வேஷன். அதாவது கடல் அடியில் இருக்கக்கூடிய கடல் வளங்களை பற்றியும் அதனுடைய பாதுகாப்பை பற்றியும், அதாவது அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது என்பதை பற்றியும் நம்ம இப்போ இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஆர் பிளானட் எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ். நம்மளுடைய அந்த பிளானட்னா எர்த் இருக்கு இல்லையா, அந்த கோளத்தில் ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்னென்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ராஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். லித்தோஸ்பியர்னா என்னன்னா, இங்கே இருக்க பிக்சரை பாருங்க, இதுதான் லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னா நிலக்கோளம். நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர். இந்த பிக்சரை பாருங்க, இந்த ஏர்த் இருக்கு இல்லையா, ஏர்த்துக்கு மேலே இருக்க இந்த டிஸ்டன்ஸில் மேலே வந்து என்ன இருக்குன்னா அட்மாஸ்பியர் இருக்கு. நெக்ஸ்ட் ஹைட்ராஸ்பியர். அட்மாஸ்பியர்னா வாயுக்கோளம். ஹைட்ராஸ்பியர்னா நீர்க்கோளம். இந்த பிக்சரை பாருங்க, நீர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேரு தான் ஹைட்ராஸ்பியர். அண்ட் பயோஸ்பியர்னா உயிர்கோளங்கள். எல்லா உயிரினங்களும் இருக்கின்ற ஒரு லேயர் தான் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். அப்போ நம்மளுடைய ஏர்த்தில் 4 லேயர்ஸ், 4 ஸ்பியர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்பியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ராஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். நெக்ஸ்ட்டு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டிஸ்பென்சபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆன் எர்த் இஸ் வாட்டர். அதாவது பூமியில் இந்த ஏர்த்தில் இன்டிஸ்பென்சபிள் நேச்சுரல்னா தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான வளம், இயற்கை வளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தாங்க. வித்தவுட் வாட்டர் வி cannot live in the world. The earth is also called the blue planet. நம்மளுடைய பூமியை ப்ளூ பிளானட்னு சொல்கிறாங்க. ஏன் ப்ளூ பிளானட்? ப்ளூ பிளானட்னா நீலக்கோளம். நீலக்கோளம்னா என்னன்னா, as it holds water in abundance and the stands unique among all other planets. மற்ற பிளானட்ஸை காட்டிலையும் நம்மளுடைய ஏர்த், நம்ம வாழக்கூடிய அந்த பிளானட்ஸு தனித்துவம் வாய்ந்தது, அதிகமான வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்குன்றாங்க. அதனால தான் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ப்ளூ பிளானட். ப்ளூ பிளானட்னா நீலக்கோளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராஸ்பியர். ஹைட்ராஸ்பியர்னா நீர்க்கோளம். ஹைட்ராஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த். வெவ்வேறு நிலைகளில் இருக்குது அந்த ஹைட்ராஸ்பியர். இந்த நீர்க்கோளம் வந்து வெவ்வேறு நிலையில் இருக்குது. லிக்விட் ஃபார்மில் இருக்குது, சாலிட் ஃபார்மில் இருக்குது, கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்மில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது, ஓவர் 97% ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கன்ஃபைன்டு டு ஓஷன். அதாவது ஓஷன் இங்கே இருக்குது பாருங்கள், ஓஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குன்னா 97% வாட்டர் இருக்குது. மற்றதில் less than 3% ஆஃப் வாட்டர் இஸ் ஹெல்ட் ஆன் லேண்ட். லேண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ரிவர்ஸு, பாண்டு, இந்த பிக்சரை பாருங்கள், பாண்டு, இங்கே இருக்க ரிவர்ஸு, மேலே இருக்க கிளேஷியர்ஸு. ஸோ இந்த ஃபார்மில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா less than 3% இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள். அதாவது நீர் சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் சுழற்சி. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளில் திஸ் கண்டினியூஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஆன் எபோ அண்ட் த பிலோ ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்டு ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளில் இதுவும் ஒரு வகையான சுழற்சி. கடலில் இருக்கக்கூடிய அந்த
நீர் வந்து மேலேயும் கீழேயும் கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா the த்ரீ மேஜர் ப்ராசஸ் இன்வால்வ் இன் த வாட்டர் சைக்கிள். நீர் சுழற்சி முதல்ல பார்த்தோம் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். இப்போ வாட்டர் சைக்கிளை பார்க்குறோம். நீர் சுழற்சி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எவாபரேஷன் அண்டு கண்டென்சேஷன் அண்டு ப்ரெசிபிடேஷன். அதாவது எவாபரேஷன்னா இந்த கடலில் பாருங்கள், கடல்லேருந்து நிறைய நீர் வந்து எவாப்ரேட் ஆகுது. இங்கே இருக்கிற அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிறது தெரியும். அது எவாப்ரேட் ஆகி இந்த பிக்சரை பாருங்கள், அது அப்படியே எப்படி வந்து ஒரு கேசியஸ் ஃபார்மில் அப்படியே போய் ஒரு க்ளௌடியை வந்து மேக் பண்ணுது. க்ளௌடியை மேக் பண்ண உடனே இந்த க்ளௌடி வந்து குளிர்ச்சி பட்ட உடனே கண்டென்சேஷனாக நீர் திவலைகளாக சுருங்கி ப்ரெசிபிடேஷனாக மழையை தருகிறது. ஸோ அப்போ இந்த நீர் சுழற்சி 3 வகைப்படும். மூன்றாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னா எவாபரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன். திரும்பி எவாபரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன். எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து மேலே போகுது, மேலேருந்து மழையாக திரும்பி கீழே வருது, திரும்பி எவாபரேட் ஆகுது, கண்டென்சேஷன் ஆகுது, திரும்பி ப்ரெசிபிடேஷன் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வாட்டர் சைக்கிள். நெக்ஸ்ட்டு, water resources of the earth can be broadly divided into fresh water and salt water. அதாவது வாட்டர் நீர் வளங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இங்கே இருக்க பிக்சரை பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர். நெக்ஸ்ட் இங்கே இருக்க பிக்சர் வந்து சால்ட் வாட்டர். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் 2ஆக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரெயின் வாட்டர் இஸ் கன்சிடர்ட். ஃப்ரெஷ் வாட்டரை ரெயின் வாட்டராக கன்சிடர் பண்ணுறாங்க to be the purest form of water. அதுதான் ரொம்ப சுத்தமான தூய்மையான தண்ணி அப்படின்னு ரெயின் வாட்டரை சொல்கிறோம். as it contains very less proportion of salt. அதாவது என்னன்னா அதில் ரொம்ப கம்மியான சால்ட் இருக்குது when compared to the ocean and seas. கடல்லையும் பெருங்கடலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெயின் வாட்டரில் வெரி வெரி லெஸ் சால்ட்டு தான் இருக்குது, ப்ரொபோர்ஷனல் சால்ட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறதால இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றத பியூரஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஃப்ரெஷ் வாட்டர். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் வாட்டர். எ மேஜர் பார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃப்ரோசன் ஸ்டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது. இதே வாட்டர் தான் ஹைட்ராலஜிக்கல் ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது. கிளேஷியர் அதாவது பனி திகழ்களாகவும் பனித்திவல்களாகவும் பனிக்கட்டிகளாகவும் பனி ஆறுகளாகவும் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அரௌண்ட் 1% ஆஃப் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த liquid state as river, streams, lakes, ponds, etc. 1% லிக்விட் ஃபார்மில் கிடைக்குது. அது எப்படி லிக்விட் ஃபார்மில் கிடைக்குது? ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள், லேக்ஸ் ஏரி, பாண்டு குளம், ரிவர்ஸு. ஸோ இந்த மாதிரி இந்த பையன் இந்த பிக்சரை பாருங்கள், விளையாடுறான் இல்லையா, இது வந்து ஒரு பாண்டு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரிவர்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிக்விட் ஃபார்ம் அந்த வாட்டர் ரிசோர்ஸ் வந்து 1% இருக்குது. நெக்ஸ்ட்டு, வாட்டர் டேபிள் இஸ் எ லெவல் பிலோ த கிரவுண்ட் where water is found collected beneath the earth surface. என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் டேபிள் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை மோட்டார் போட்டு உறிஞ்சி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த வாட்டர்லாம் கலெக்டாக ஆகி பூமிக்கு அடியில் இருக்குது. இதுக்கு பேர் வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொன்று என்னென்னா அக்யூஃபெரஸ். அக்யூஃபெரஸ் ஆர் போரஸ் ராக் ஸ்ட்ராட்டா ஃபில்டு வித் வாட்டர் ஃபவுண்ட் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். அதாவது எர்த் சர்ஃபேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 வகையில் தண்ணி வந்து தேங்கி இருக்குது. ஒன்று அப்படியே ஒரு குளம் மாதிரி தேங்கி இருக்குது, இன்னொன்று போரஸ் ராக்ஸ், துளை உள்ள ஒரு நீரை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ராக்ஸ்லாம் நீரை அப்சர்வ் பண்ணி கீழே அதுக்கு கீழே இருக்கும்போது நீரை அப்சர்வ் பண்ணாத ராக்ஸ் இருக்கும். அந்த ராக்ஸ் மேலே வாட்டர் கண்டென்ட் அப்படியே ஸ்டாக்னட் ஆகி ஒரு குளம் மாதிரி இருக்கும். புரியுதா? அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் போர் போட்டு எடுக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் அக்யூஃபெரஸ். அப்போ வாட்டர் பூமிக்கு அடியில் 2 வகையாக இருக்குது. அப்படியே தண்ணி வந்து தேங்கி ஒரு இடத்துல இருக்குது பூமிக்கு அடியில், அது ஒரு வகை. அக்யூஃபெரஸ்னால் பாறைகள், உறிஞ்சு பாறைகள் மூலமாக சோக்கப் பண்ணி அது இன்னொரு பாறை வந்து அந்த போரஸ் ராக்காக இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே அந்த வாட்டரை ஸ்டாக்னட் பண்ணி வைக்கும். இதுக்கு பேர் அக்யூஃபெரஸ். நெக்ஸ்ட்டு, ஓஷன்ஸ்.
ஓஷன்ஸ்னா பெருங்கடல். The continents and oceans are however not evenly distributed in the northern and the southern hemisphere. அதாவது மேலே இது பாருங்க, இந்த குளோபை பாருங்க, மேலே இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், டவுன் சைடு டவுன்வர்டில் இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேவா? வி டிவைடட் த எர்த் இன்டு 2 types. upward is northern hemisphere, downward is southern hemisphere. இப்போ மேலே இருக்கிற நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஹோல்ஸ் 61% of land. ஓகே, மேலே பாருங்க 61% of land out of 100. அவுட் ஆஃப் 100க்கு 61% லேண்ட் இருக்கு. அதனால இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் நோன் அஸ் என்ன சொல்றாங்கன்னா லேண்ட் ஹெமிஸ்பியர். இப்போ இங்கே கீழே சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு வாங்க. இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியரில் 81% ஆஃப் வாட்டர். ஓகேவா? அதில் சதர்ன் ஹெமிஸ்பியர் ஹோல்டு 81% ஆஃப் வாட்டர். ஸோ இட் இஸ் நோன் அஸ் வாட்டர் ஹெமிஸ்பியர். இதில் அதிகமாக வாட்டர் இருக்கிறதால இதுக்கு வாட்டர் ஹெமிஸ்பியர். மேலே இருக்க அந்த பார்ட்டுக்கு 61% லேண்ட் இருக்கிறதால அதுக்கு பேர் லேண்ட் ஹெமிஸ்பியர் ஆர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். டவுனில் இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆர் வாட்டர் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் ஆல்சோ கால்டு லேண்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் த சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் கால்டு அஸ் வாட்டர் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் ரிலீஃப் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோர். அதாவது ஓஷன் பெருங்கடலுக்குள்ளார இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள். த ஓஷன் பேசின்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை த ஃபாலோயிங் மேஜர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்: கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ், டீப் சீ பிளெயின் ஆர் அபிசல் பிளெயின், ஓஷானிக் டீப், ஓஷானிக் ரிட்ஜ். இப்போ இந்த பிக்சரை பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஃப்லாம் பெருங்கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இந்த பிக்சரில் பாருங்கள். இப்போ வந்து இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டினென்டல் ஷெல்ஃப்னா அது இங்கே இருக்குது. அப்படியே இந்த பிக்சருக்கு பாருங்கள், இங்கே வந்து சி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு மணல்லாம் இருக்குது பாருங்கள், அடிச்சடிச்சு மணல் நிலத்தோற்றத்தோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த பிளேஸு தான் என்ன சொல்கிறாங்க, கான்டினென்டல் ஷெல்ஃப்னா கண்டத்திட்டு. அதுக்கப்புறம் இந்த அப்படியே இந்த நீருக்குள்ளார இறங்கும்போது அப்படியே கொஞ்சம் பள்ளமாக இறங்கும். அதுக்கு பேர் கான்டினென்டல் ஸ்லோப். அதுக்கு பேர் கான்டினென்டல் ஸ்லோப். கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு, அதாவது கண்டச்சரிவு. அதே இந்த பிக்சரில் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறது தான் இந்த இடத்துக்கு பேர் தான் கான்டினென்டல் ஷெல்ஃபு. கீழே இறங்கும்போது கான்டினென்டல் ஸ்லோப்பு. அப்படியே இந்த பிக்சரில் பாருங்கள், கான்டினென்டல் ஷெல்ஃபை கட்டுறாங்க, கீழே தண்ணிக்குள்ளார இறங்குறத கான்டினென்டல் ஸ்லோப்பு. இன்னும் கீழே வரும்பொழுது டீப் சீ பிளெயின், அதாவது இன்னும் கடல் சமவெளிகள்லாம் இருக்குது, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அபிசல் பிளெயின். இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது ஓஷானிக் டீப், இன்னும் பள்ளங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஓஷானிக் டீப்னா இன்னும் பள்ளங்கள் இருக்குது. அதுக்கு கீழே ஓஷானிக் ரிட்ஜ்னா இங்கே இருக்கிற மாதிரி மவுண்டைன் மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்டினென்டல் ஷெல்ஃப். அதாவது கான்டினென்டல் ஷெல்ஃப்னா கண்டத்திட்டு. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். They are shallower, thus enables sunlight to penetrate through the water. அதாவது இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபு ரொம்ப ஆழம் இல்லாமல் இருக்கும், புரியுதா, மேலோட இருக்கும். அப்போ மேலோட்டமாக இருக்கும்போது சன்லைட்டு ஊடுருவி அந்த வாட்டருக்குள்ளார ஈஸியாக போகும்போது திஸ் என்கரேஜஸ் abundant growth of grass, seaweeds and plankton. அதாவது இந்த சன்லைட் உள்ளார ஊடுருவி போகிறதால அங்கே நிறைய அந்த கடலுக்குள்ளார இருக்க கிராஸ், புல்கள், கடல் புற்கள், அதுக்கப்புறம் சீவீட்ஸ்னா கடல் பாசிகள், பிளாங்டன்ற ஒரு உயிரினம், இதெல்லாம் நல்லா வந்து க்ரோத் ஆகுது. ஹென்ஸ் தீஸ் ஜோன்ஸ் பிகம் த ரிச்சஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த இடத்துல தான் அதிகமான ஃபிஷ் வந்து கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் இவ்வளோ ஃபிஷ் இருக்குது. அந்த கான்டினென்டல் ஷெல்ஃபில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு வேர்ல்டுலே ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, த ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் இன் த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது த கிராண்ட் பிளாங்க்ஸ் நியூ ஃபவுண்ட் லேண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பிக்சர் பாருங்கள், நியூ ஃபவுண்ட் லேண்ட் இங்கே இருக்குது, இங்கே கிராண்ட் பேங்க் இருக்குது பாருங்கள். சரியா, இந்த இடத்துல தான் அதிகமாக ஃபிஷ்ஷு வேர்ல்டுலே மீன்பிடி தளமாக இருக்குது. அந்த நியூ ஃபவுண்ட் லேண்ட் எங்கே இருக்குன்னா, த ஐலாண்ட் ஆஃப் நியூ ஃபவுண்ட் லேண்ட் ஆன் த நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் ஷெல்ஃப், நார்த் அமெரிக்காவில் இருக்குது.
நெக்ஸ்ட்டு காண்டினென்டல் ஷெல்ஃப்ஸ். காண்டினென்டல் ஷெல்ஃப்ஸ்னால் என்னது? அது அந்த கண்ட திட்டுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும் இல்லையா? have extensive deposits of minerals and mineral fuels. அந்த கண்டத்திட்டுல என்ன இருக்குன்னா அதிகமான மினரல்ஸ் கனிமங்கள், மினரல் ஃபியூயல்ஸ்னா எரிபொருள் கனிமங்கள் அதிகமாக இருக்குன்றாங்க. Hence this zone becomes accessible for oil drilling and mining activities. அதாவது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆயில்லாம் எடுக்கிறதுக்கு நிலக்கரி சுரங்கம் தோண்டி அதில் வந்து சுரங்க வேலைகள்லாம் செய்து ஆயில் ட்ரில் பண்ணி எடுக்கிறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் அரேபியன் சீல இருக்கக்கூடிய இந்த மும்பை ஹை இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம அதிகமாக ஆயில் வந்து என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே நிறைய மினரல்ஸும் மினரல் ஃபியூயல்ஸும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இஸ் இன் இந்தியாஸ் largest oil and gas exploration and production company. அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆயில் எடுக்கிறதால ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அதுக்குன்னு ஒரு நிறுவனம் வச்சுட்டாங்க. புரியுதா? எண்ணெய், இயற்கை வாயு அந்த இதை எடுக்கிறதுக்காக ஒரு கார்பரேஷன் நிறுவனம். இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில். இதுதான் பெரிய ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். புரியுதா? ஆராய்ச்சி பண்ணி தயாரிக்கிறக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த மும்பை ஹையில் இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் ஸ்லோப், அதாவது கண்டச்சரிவு. இங்கே இருக்குது, இந்த பிக்சரை பாருங்கள். காண்டினென்டல் ஸ்லோப் இங்கே இருக்குது பாருங்கள், சரிஞ்சு இருக்கு இல்லையா? அதனால் அதுக்கு பேர் கண்டச்சரிவு. தமிழில், இங்கிலீஷில் காண்டினென்டல் ஸ்லோப். Continental slope forms between the continental crust and the oceanic crust. இந்த காண்டினென்டல் ஸ்லோப் எங்கே இருக்குன்னா காண்டினென்டல் கிரஸ்ட்டுக்கும் ஓஷானிக் கிரஸ்ட்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. The most important characteristics of continental slope is the presence of deep canyons and trenches. அதாவது இந்த காண்டினென்டல் ஸ்லோப்பில் முக்கியமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளங்கள் இருக்குது, குழிகள் இருக்குது, ட்ரென்ச்சஸ்னால் அகழிகள் இருக்குது. நெக்ஸ்ட், டியூ டு த லோ பெனிட்ரேஷன் ஆஃப் சன்லைட்டு ரொம்ப ஊடுருவி கீழே வெளியே போக முடியாததால் அதனுடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. த ஸ்லோப் ஹேஸ் நியர்லி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்னால் அந்த வெப்பநிலை குறைவான வெப்பநிலையாக இருக்குது. ஹென்ஸ் அக்வாட்டிக் லைஃப் ஹேஸ் வெரி ஸ்லோ ரேட் ஆஃப் மெட்டாபாலிசம். அதாவது அங்கே வாழக்கூடிய கடல் வாழ் உயிரினங்களுடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.